உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 2 ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க, மருத்துவர் இருக்கிறாங்க. அப்புறம் 61 பேர் காயம். அவங்கள சில பேர் சிறிய காயம்பட்டவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க, கொஞ்சம் பேர் மருத்துவம் எடுத்துட்டு இருக்காங்க. நடந்துச்சு. இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை. இது போன்ற பெரும் துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கணும். என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதுன்னு தெரியல. மொத்தமாவே இந்த நிகழ்ச்சி இந்த வேதனையான துயர நிகழ்வு எல்லாரையுமே அப்படியே அதிர்ச்சியில உரைய வச்சிருச்சு. உலகெங்கும் இருக்கிற மக்களை, இதை பார்த்த மக்கள் எல்லாரையுமே, யாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறதுதான் எனக்கு. இழந்தவர்கள் இந்த துயரத்திலிருந்து கடந்து வரணும், வேற வெளியில. காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும். மருத்துவர்கள் நம்பிக்கையா சொல்றாங்க, நாங்க சரியா கவனிச்சுட்டு இருக்கோம், குணமாயிடுவாங்க. அது ஒரு ஆறுதலா இருக்கு நமக்கு அவங்க சொல்றது. பிள்ளைகளை இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். குறிப்பா இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய துயரம்தான். இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும். அதுக்கு எல்லாம் நம்ம எல்லாமே தயார் செஞ்சுக்கணும். வருங்காலங்கள்ல இது போன்ற பேரிடர் நிகழாம நம்ம பார்த்துக்கணும். அது நம்ம எல்லாருடைய பொறுப்பு. ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதுதான் செய்தி, அதுவேதான் செய்தின்னு நீங்க 24 மணி நேரமும் போடுறது என்ன ஆயிருதுன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப அதையே காட்டும் போது அங்க போறது ஒரு பெருமைக்குரியதாயிடும், ஒரு பர்சனாலிட்டி ஆக்கிட்டீங்க. அதனால அங்க கணக்கில்லாத கூட்டம். அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம், ஒரு பெரிய, அதுவும் ஒரு செய்தி. அப்படிதான் நீங்க காட்டணும். நீங்க 24 மணி நேரம் காலையில இருந்து இரவு வரை அதையே காட்டி காட்டி பண்ணும் போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் வரும். சின்ன சின்ன பிள்ளைகள், 1ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள், தங்கைகள், 11 வயசு தம்பி, சின்ன பிள்ளைகள்லாம் போய் காயம்பட்டுருக்காங்க. நண்பர்களோட பார்க்கணும்னு போறதுதான். அது போய் கூட்டத்துல சிக்கி விழுந்தவங்க நெஞ்சில மிதிச்சுட்டாங்க, எந்திரிக்க முடியல, என்னால தூக்கி விடக்கூடாது இல்லை அப்படி இவங்க சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமா சேர்ந்து இந்த தவறை செஞ்சுட்டோம். இனி வரும் காலங்கள்ல மிக கவனமா எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இப்ப அந்த இழப்பை நீ ஈடு செய்ய முடியாது. பணம் கொடுக்கலாம், நிதி கொடுக்கலாம், அது உயிரை திருப்பி பெற்றுத்தராது. அதனால இப்ப நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லல, ஒண்ணு ஆறுதலா இருங்க, கவலைப்படாதீங்க, அதான் இருக்கு, வேற வார்த்தைகள் இல்லை. நம்ம அதான் பதிவு செய்ய நினைக்கிறேன். உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை, கண்ணீர் வணக்கத்தை நான் சேர்க்கிறேன். காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் வேண்டுறேன். யாரு அதுல நம்ம போய் கருத்து சொல்ல முடியாது. அவங்க அது நீதிமன்றம் பார்த்துக்குவாங்க. அவங்க என்ன வாதமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு முடிவு எடுத்து சொல்லுவாங்க. இப்ப நம்ம போய் அதுல கருத்து சொல்ல முடியாது. முதல்வர் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஒரு குழு அமைக்கணும்னு சொல்றாரு. அது போதுமானதா இருக்குங்களா? அதெல்லாம் இதுல எனக்கு கருத்து வேறு மாறுபட்ட கருத்து. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல 2 மாசத்துல நான் முதல்வரான பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னு ஐயா சொன்னது. எதிர்கட்சியார் ஆளுங்கட்சியானவனு இதே அம்மா தான், அருணா ஜெகதீஷ். 3 மணி நேரம் நேர் நின்று சாட்சியம் சொன்னவங்கிற முறையில் நான் தான் இருக்கேன். ஒரு கட்சியை வழி நடத்துறேங்க, தலைமையேற்று வழி நடத்துறேங்கிற முறையில் நான் மட்டும்தான் 3 மணி நேரம் சாட்சியம் சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இந்த துப்பாக்கி சூட்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் பெற்றிருக்காங்க. அதேதான் நடக்கும். ஒரு 6 மாசம் அம்மா விசாரிச்சு ஒரு தாக்கல் செய்வாங்க, காயத்தை மறந்துடுவீங்க, வேற பக்கம் போயிடுவீங்க. இந்த 2-3 மாசத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிச்சுன்னா இதை யார் பேசுவா? இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி, எல்லாரும் குணமாயி போயிட்டாங்கன்னா அடக்கம், இறந்தவர்கள் அடக்கம் பண்ணிட்டா அது அதோட முடிஞ்சு, செய்தியும் அதோட அடக்கமாயிடும். அப்புறம் இது என்ன இருக்குது? நடவடிக்கை என்ன இருக்குது? இது ஒரு எத்தனை ஒரு நீதிபதி
விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம். இது என்ன புதுசா? இது ஒன்றும் இல்லை. இதுல விசாரிக்க என்ன இருக்கு? தெரிஞ்சிருச்சு, வெளிப்படையா நெரிசல்ல சிக்கிட்டாங்க, நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க, அவ்வளவுதான். என்ன விசாரிச்சுங்க? தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க, இன்னும் தான் விசாரிக்கிறாங்க. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளும் விசாரிக்கிறாங்க. ஒரு கிராமம், அந்த கிராமத்துல என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சு சொல்றதுக்கு அறிக்கை தாக்கல் பண்றது இவ்வளவா? அது ஒரு சடங்கு, அந்த சடங்கை அரசு செய்து நம்ம அதை ஏற்கணும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக இது நடந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு எடப்பாடி போலீஸ் பாதுகாப்பு சரியா இல்லை. அதெல்லாம் நீங்க அப்படிலாம் ஏற்கனவே இப்ப மற்ற இடங்கள்லாம் பாதுகாப்பு அவருக்கு பண்றாங்க. இன்னைக்கு அதுல ஒரு தம்பி நான் கூட ரொம்ப அவரை கட்டி பிடிச்சு வாழ்த்துனேன். பல பேரை தூக்கி கொண்டு போய் இந்த அவசர ஊர்தியில சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை இளங்காவலர். அவர் என்ன சொல்லலாம்? இதெல்லாம் இப்படிலாம் சொல்ல முடியாது. இத்தனை ஊர்கள்ல அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கொடுக்கும் போதெல்லாம் பாதுகாத்த மாட்டேன். வடக்குன்னு அப்படி சொல்லிடக்கூடாது. அது சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்பதான் விசாரிக்கிறாங்கல்ல, தெரிய வந்துடும். நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. எதுல எனக்கு சொன்னது என்னன்னா, ஏற்கனவே ஒரு பகுதியில மயங்கி விழுந்த அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர ஊர்தின்னு தான் எனக்கு சொன்னாங்க. அப்ப அது நம்ம இப்ப எங்க கூட்டங்கள்ல எல்லாம் அவசர ஊர்தி வரும், கோபம் தான் வரும். ஆனாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. எங்க பிள்ளைய அழகா விலகி வெளிவிடுவாங்க. நமக்கு அது நடக்கிறது தான். ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான